स्वामिने नमः आराध्य अवाहना नमस्कार विग्रहावजर्य मुद्रा अनीश्वर स्वामिने स्वाहा आहुति रुद्रा नाड़ी छंदाय देशाभागन काला पारमित चरमविकार्य स्थाल्या वयोगतो भागत्रयमर्गल्प्य आत्मा ओम लांगोम गणपतये स्वाहा ओम लांगगणपतये नमो नमः स्वाहा अमृतगणपतये नमो नमः स्वाहा गणपतये नमो नमः स्वाहा वीरगणपतये नमो नमः स्वाहा शक्तिगणपतये नमो नमः स्वाहा वीरगणपतये नमो नमः स्वाहा इंद्रगणपतये नमो नमः स्वाहा लक्ष्मीगणपतये नमो नमः स्वाहा वीरगणपतये नमो नमः स्वाहा कोटेगणपतये नमो नमः स्वाहा सिद्धिगणपतये नमो नमः स्वाहा विघ्नगणपतये नमो नमः स्वाहा गणपतये स्वाहा वेदगणपतये नमो स्वाहा ब्रह्मासी शिव
महादेवने तन्नो वन्दनीश्वर स्वामी पूजयामि आञ्जनेयं दर्शयामि ஒரு 5 நிமிஷம் அலங்காரம் பண்ண உடனே தீபாராதனை எல்லாம் இருக்கு பிரசாதம் உங்களோட பேர் ஆதரவோட கண்ணா நடந்துருக்கு. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல மகா தீபாராதனை பண்ணி எல்லாருக்கும் தீபதி குங்குமம் பிரசாதம் அன்ன பிரசாதம் எல்லாம் கொடுக்க இருக்கிறார். இதுல இந்த சனீஸ்வரர்னாலே பல பேருக்கு கொஞ்சம் பயம். நான் பல கோவில பார்த்திருக்கேன். அர்ச்சனைக்கு வந்து தேங்காய் பழம் இதெல்லாம் எடுத்துட்டு வருவார். எல்லாம் அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சுவாமிகிட்டே வச்சிருக்கோம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு தட்டை மட்டும் வாங்கிட்டு போயிடுவார். தட்டை எந்த விதத்துல வசதி, தேங்காய் பழம் ஆசீர்வாதம் எந்த விதத்துல வசதி இல்லைங்கிறது தெரியல. ஆனா அப்படி இல்லை. அவர் சுவாமி, அவரோட அருள் பிரசாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும். அதனால அந்த சுவாமி கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சின்ன ஒரு விபூதி குங்குமம் கிடைச்சாலே பெரிய விஷயம், பெரிய ஐஸ்வர்யம் அது. அப்ப நாமளே எடுத்துட்டு வர அந்த தேங்காய் பூ பழம் இதெல்லாம் வந்து சுவாமி கிட்ட வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு போறது இன்னொரு விசேஷம். அதனால அதை எல்லாருமே ரொம்ப தைரியமா நம்பிக்கையோட எடுத்துட்டு போகலாம். அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இது யாராவது எங்கேயாவது கேட்டாலும் இந்த கோவில இப்படிதான் பழக்கம், நீங்க அதே மாதிரி பண்ணும்போது நன்றி அவாத்தையும் சொல்லி நீங்க சொல்ல வாங்கிக்கணும். சரியா? ரெண்டாவது, இந்த சனீஸ்வரர் வந்து சனி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா கோபம் வந்துடும். இந்த சனி பிடிச்சா அப்படி பிடிச்சா மாதிரின்னு சொல்லக்கூடாது. அவரை வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கினவர்கள் அவரும் ஒருத்தர். 6 பேர்ல விக்னேஸ்வரர், முருகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், சனீஸ்வரர், இப்படி வந்து 6 பேர்ல இவரும் ஒருத்தர். ராவணேஸ்வரர் அவரும் இருக்கார். அந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க வெறும் சனி இப்ப சொன்னதுக்கே எனக்கு பாவம். வெறும் சனி அப்படின்னு சொன்னாலே வந்து அவருக்கு கோபம் தான் கிடைக்குமா, அதாவது அவர்கிட்ட நமக்கு கோபம் தான் கிடைக்கும். அதனால சனீஸ்வரன் சொன்னா எப்ப பழக்கும் போது, நம்ம பேச்சுல பழக்கும் போதும் சனீஸ்வரன் கோயிலுக்கு போறோம், சனீஸ்வரர்கிட்ட அர்ச்சனை பண்ணணும், சனீஸ்வரர் பிரசாதம் வாங்கிக்கணும், சனீஸ்வர பயிற்சி இப்படி சொல்லிதான் பழகிக்கணும். அதனால நம்ம போது ரொம்ப கவனமா இருக்கணும். அது பல விதத்துல நமக்கு நன்மையா இருக்கும். அந்த சனீஸ்வரர் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். நாம வர 14ஆம் தேதி 14/3 வந்து மாசியும் பங்குனியும் ஒன்று சேர்ற நேரம். அதாவது கூட மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம். இதை வந்து பல பேர் வந்து காரணையான் நோன்பு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவா, ரொம்ப விமர்சையா கொண்டாடுவா. நம்ம கோவில்ல அது வந்து 14ஆம் தேதி வந்து சனிக்கிழமை அன்னைக்கு இருக்கு. அதனால நாம முன்னாடியே வந்து அந்த சரடை எடுத்துட்டு வந்து நாம அம்மாள் கிட்ட வச்சுடுறோம். நீங்க எல்லாருமே
உங்களுக்கு தோதுப்பட்ட நேரத்தில் சனிக்கிழமை மதியானமோ இல்லை சாயங்காலத்துக்குள்ளாரையோ வந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்த காரடையான நோன்பு மட்டும் அந்த மாதம் பிறக்கிற நேரம் தான் வந்து அந்த சரடை கட்டிக்கணும். அப்படி கட்டிக்க முடியாதவன் அடுத்த நாள் காலம்பரை இருந்து அவன் ஆட்டுக்கார கையாலையோ இல்லைன்னா வந்து பெரியவா கையாலையோ கட்டிக்கலாம். பொம்மநாட்டி தான் கட்டிக்கணும். இந்த மாதம் பிறக்கிற நேரம் 9லேருந்து 10 மணிக்குள்ள நைட்டு. அதனால அந்த சரணை வந்து நீங்கள் சனிக்கிழமை மதியானத்துக்குள்ளார கோவிலேருந்து வாங்கிட்டு ஆற்றுக்கு போயிடலாம். சனிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி 9லேருந்து 10 மணிக்குள்ளார குளிச்சுட்டு நீங்கள் சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் அதை உங்கள் சரோட சேர்த்து கட்டிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த 14ஆம் தேதி வர 14ஆம் தேதி. அதனால அதற்கும் நீங்கள் வந்து நீங்கள் அந்த பூஜையுமா எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம கோவிலில் பங்குனி உத்தர விழா மிக சிறப்பான ஒரு முறையில் ஏற்பாடாக இருக்கு. நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும். ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. நாம் வந்து பொதுவாக முன்னாடியெல்லாம் வந்து அந்த தகவல் பலகையில் ஒரு விசேஷம் ஒரு வைபவம்னு எழுதி போட்டால் வந்து அதை பற்றி பல பேர் வந்து அப்பப்போ பார்த்துட்டு இங்கே வந்து கோவிலில் அந்த விசேஷம் எப்போ நடக்கிறது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்டுப்போம். இப்போல்லாம் கொஞ்ச நாளாக என்ன ஆகுதுன்னா இந்த வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வர்றதுனால அந்த விரல் அந்த மெசேஜை தட்டி விட்டு போயிட்டே இருக்கு. அதனால எந்த மெசேஜை நாம் பார்த்தோம் எந்த மெசேஜை பார்க்கலாங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. பல நேரங்களில் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து ரிமைண்டர் இல்லாமல் வைக்க முடியாது வாட்ஸ்அப்பில். அதனால இந்த மாதிரியான ஒரு விசேஷம் நடக்கிறது வைபவம் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் படிச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆலயத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லாருமே இந்த பூஜையில் பங்கேற்றுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பக்கத்தில் இருக்கிற கோவில் கண்ணு கூட இருக்கிற அந்த பிரத்யட்சமான அந்த அம்பாள் கோவில் நம்ம கிட்ட எல்லாருமே இருக்கா, அவரோட எல்லையில இருக்கும். என்ன கோவிலுக்காவது போயிட்டு வரணும். இந்த எல்லையில இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த ஆலவட்டமனை வந்து தரிசிக்கணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பல விஷயங்கள் வந்து பேசலாம். ஆனா நேரமின்மை அப்படிங்கிறத கருதி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கு, பரிகாரங்கள் இது இருக்கு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்க இந்த பரிகாரம் பண்ணணும் அந்த பரிகாரம் பண்ணணும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பரிகாரம் இருக்கு. ஏன்னா பரிகாரங்கிறது வந்து என்னன்னா அந்த சுவாமியோட பார்வையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கட்ட நட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த வீரியத்தை வந்து நாம குறைச்சிக்கிறதுக்காக நாம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதுதான் அந்த பரிகாரத்தினுடைய தாற்பயம். ஆனா அந்த பரிகாரம் சரியான முறையில பண்றோமா அப்படின்னா பல நேரத்துல இல்லை. அதனால ஒரு சின்ன பரிகாரம் இந்தியிலேருந்து நீங்க எல்லாருமே ஆரம்பிக்கலாம். உங்க எல்லாரும் சார்பா குருவா இருந்து அந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ற அந்த ஆச்சாரியார் இந்த கோவிலா இருக்கட்டும் நம்ம பெருமாள் கோவிலையா இருக்கட்டும், உங்களால முடிஞ்சது 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா ஏதாவது ஒரு காணிக்கு அந்த தட்டில் போட்டு, இதை விட வேற சிறந்த பரிகாரம் நான் வேற எதுவுமே இருக்குன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த காசானது நீங்க அந்த குரு மூலமா அந்த சுவாமிகிட்டே நேரா சேர்த்தது. இது எல்லா விதமான பரிகாரத்துக்கும் இது ஒண்ணுதான் மூலம். கடையில போய் நீ சனீஸ்வரருக்கு எள்ளு தீபம் வாங்கி போடு காசு கொடுக்குறோம். நீங்க ராமேஸ்வரம் போய் இந்த ஹோமம் பண்ணணும் காசு கொடுக்குறோம். அப்போ எல்லாத்துக்குமே காசு தான் பிரதானமா இருக்கு. ஆனா அந்த சின்ன தொகையை வந்து அந்த சுவாமிகிட்ட போய் நேரா சேர்றது அப்படிங்கும் பொழுது அந்த பெரிய தொகைக்கான நேரம் காலம் தேவையில்லாம போயிடும். அதனால நீங்க முடிஞ்ச அளவு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கோவிலுக்கு வாங்கணும். 1 ரூபா போடும். 1 ரூபா அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு 1 ரூபா அந்த தட்டில் போடும். 1 ரூபா வந்து பெரிய விஷயம் இல்லை. இந்த கோயிலுக்கு ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ, அந்த கோயிலுக்கு ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ நித்தமும் வந்து போட மாட்டீங்க. இதுக்கு மீறின ஒரு பிராயத்திற்கம் வேற எதுவுமே இல்லை. அதனால உங்க சார்பா இருந்து அந்த பூஜையை சுவாமியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அங்கே உள்ள பூஜை பண்ண அபிஷேகம் பண்ணிருக்காரு அவரோட பொறுப்பு. அந்த கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவரோட பொறுப்பு. அதனால வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நித்தம் ஒரு தடவையாவது கோயிலுக்கு வரணும், அந்த சுவாமியை நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். இதுவே வந்து பலவிதமான ஸ்ரீ சனீஸ்வர பகவானே அருள் தருவாயே, ஆலவட்டம் மன்னாலயத்தில் எழுந்தருளுவாயே, வினைகள் தீர்க்கும் கருணை கடலே, உன் திருவடி நாங்கள் சரணமடைவோமே.
சனீஸ்வர அருள்வாய் அபக்தி கொண்டோ முந்தன் மலரடி சரணம். ஏழரை சனியால் வந்த துயரங்கள் நீங்க இனி வரும் பெயர்ச்சியால் நன்மையே பெருக. சனி பகவானே சர்வதோஷம் நீக்குவாய், சனி பகவானே சங்கடங்கள் தீர்ப்பாய், சனி பகவானே உன்னருளால் வாழ்வோம், சனி பகவானே ஜெய ஜெய சனீஸ்வரா.